நமஸ்காரம். ராம் ராம். எல்லாருக்கும் ஸ்வாகதம். நாளைய தினம் பிப்ரவரி 1 2026 ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தினம். என்ன தினம் அப்படின்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு தினம். இந்த தினத்துல முருகனை பக்தி பண்றதுனால, முருகனுக்கு பூஜைகள் பண்றதுனால நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சாபங்கள் இது மாதிரி எல்லாமே நிவர்த்தியாகி முருகனுடைய கடாட்சம் பார்த்தீங்கன்னா அக்ஷயமாக நாளைய தினம் பூஜை பண்றதுனால கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு தினம். இந்த தினத்தை மட்டும் நம்ம யாரும் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு தினம், அதாவது வருஷத்துக்கு பலவிதமான விரதங்கள் வரும். அதாவது கணேச சதுர்த்தியாக இருக்கட்டும், இது மாதிரி இந்த தைப்பூசமாக இருக்கட்டும், ராமநவமியா இருக்கட்டும், இது மாதிரி பீஷ்மாஷ்டமியா இருக்கட்டும், வைகுண்ட ஏகாதசி, இது மாதிரி பலவிதமான விரதங்கள் வருது. பலவிதமான விரதங்கள்ல பலவிதமான தேவதா மூர்த்திகளை நம்ம எல்லாமே ஆராதனம் பண்றோம். முக்கியமாக நமக்கு எதுக்கு இது மாதிரி நிறைய விரதங்கள் வந்துட்டே இருக்கு, இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னா, சாதாரணமா கல்யாணம் பொழுது வாத்தியார் அந்த கல்யாண பையனுக்கு ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லி வைப்பார். அப்போ அவன் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பொண்ணோடைய காலை எடுத்து 7 ஸ்டெப்பு ஒரு மந்திரங்கள் சொல்லி சொல்லி வைப்பான். அதுல 3வது ஸ்டெப்பா அந்த பொண்ணோடைய காலை எடுத்து இப்படி வைப்பான். அந்த 3வது ஸ்டெப்ல அந்த வாத்தியார் சொல்லுவார், த்ரீனி விரதாய விஷ்ணுஸ்துவான் வேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட இந்த பையன் சொல்றான், எங்க ஆத்துல அநேகமான விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணுவா, நீயும் இந்த எல்லா விரதங்களையும் நீயும் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தோடைய அர்த்தம். அதாவது நம்மளுடைய விரதங்கள் அப்படின்னா நிறைய நம்ம விரதங்கள் இருக்கலாம். இன்னைக்கு உள்ள ஒரு காலகட்டத்துல விரதம் அப்படிங்கிறதுனா அதை எப்படி நம்ம அதை எப்படி அந்த விரதத்தை எப்படி அனுஷ்டானம் பண்றதுங்கிற அந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சாதாரணமா விரதம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில பேர் கிருத்திகைக்கு நான் விரதம் இருப்பேன் அப்படின்பா. கிருத்திகைக்கு விரதம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவா அப்படின்னா, சாப்பிடாம தான் இருப்பா. மற்றபடி ஷஷ்டி கவச்சம் சொல்றது கிடையாது, முருகனை பாக்குறது கிடையாது, முருகனை ஆத்திலேயே படங்கள் இருந்தா கூட அதையும் பாக்குறது கிடையாது. கேட்டா நாங்க கிருத்திகை சாப்பிட மாட்டோம், சாதம் சாப்பிட மாட்டோம். அதாவது நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அது ஒரு விரதமா ஆகாது. அந்த விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விரதத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன அப்படின்னா உபவாசம் அப்படின்னு பேரு. உபவாசம்னா என்ன அப்படின்னா, பகவானுக்கு பக்கத்துல இருக்கிறது பேரு உபவாசம். உபகா வாசம் அப்படின்னா இருக்கிறது, தங்கிறது, எப்படி வேணாலும் சொல்லலாம். உபகா அப்படின்னா அப்போ நான் சுவாமி ரூம்லயே தான் உட்கார்ந்து இருக்கணுமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றைய தினத்துல நீங்க என்ன உபவாசம் என்ன விரதம் இருக்கேலோ அந்த பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லிண்டே இருக்கணும். அதாவது வாக்குனால முதல்ல நம்ம நாமம் சொல்லி பழக்கணும். முதல்ல மனசையும் வாக்கையும் நாமம் சொல்லி பழக்கணும். அப்படி பண்றதுனால நமக்கு பகவான் நம்ம மனசுலயே இருக்கிறதுனால உபகா வாசம் அப்படின்னு அது பேரு தான் உபவாசம். அதனால இன்னைக்கு நிறைய பேர் நீங்க இன்னைக்கு இந்த ஒரு லட்டு ஏதாவது ஒண்ணு கொடுக்குறோம், அவர் அன்றைய தினம் ஒரு உபவாசம் இருக்காரு அப்படின்னா, இந்தாங்க இந்த லட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னா, அவ என்ன சொல்லுவானா, சாரி சார் நான் இன்னைக்கு பாஸ்டிங்ல இருக்கேன். அப்போ அது பேரே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மாறிடுது, பாஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். பாஸ்டிங்னா அது அந்த பாடிக்கு தான் பாஸ்டிங்கே தவிர பகவத் பக்திக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, வெறும்னா சாப்பிடாம இருந்து நம்ம உடம்ப வற்புறுத்திண்டா அது விரதமா ஆகாது. அன்றைய தினம் எந்த சுவாமியை உத்தேசிச்சு நம்ம உபவாசம் இருக்கவும் அன்றைய தினம் முழுக்க சாப்பிடாம இருந்து நீங்க பகவத் பக்தி பண்ணணும், பூஜை பண்ணணும். பூஜை பண்ணலாம், நாமா சொல்லணும். இது மாதிரி அந்த ஒரு விரதத்துக்கு தனி மகிமைகள் சொல்லியிருக்கு. அது மாதிரி நாளைய தினம் முருகனுக்கு பூஜை பண்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நிவர்த்தி ஆகிறது. அவ ஆத்துல பாத்தீங்கன்னா அவசியம் முருகனுடைய ஒரு படம் இருக்கும். ஒரு சில பேர் முருகனுடைய விக்கிரகங்களை வச்சிருப்பா. அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனம் பண்ணி முருகனுக்கு அஷ்டோத்தரமாகவோ இல்லைன்னா 1008 சஹஸ்ரநாமாவளியோ பண்ணலாம். உங்கள்கிட்ட விக்கிரகம் இல்லை அப்படின்னா படத்துல நீங்க அஷ்டோத்தரமோ சஹஸ்ரநாமாவளியோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் ஒரு முருகன் கோவில் இருக்கும். அவசியம் அன்றைய தினம் முருகனை போய் நம்ம பார்க்கணும். ஏன்னா பகவான் நமக்காக காத்துட்டு இருப்பானா. இவன் நம்மளை பார்ப்பானா, இவன் நம்மளை பார்க்க மாட்டானா பகவானுக்கு காரியம் இல்லை. நம்ம தரிசனம் பண்றதுனால நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுனால பகவான் காத்துட்டு இருப்பார். நாளைக்கு தினம் இன்னைக்கு யார் யாரெல்லாம் இந்த ரீல்ஸை கேட்கறீங்களோ, யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ, அவசியம் நாளைக்கு தினம் போயிட்டு
நாளைக்கு பிப்ரவரி 1 மறக்காம, இதை விட நமக்கு என்ன ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு அப்படின்னா, நாளைக்கு தினம் சண்டே. அதாவது சண்டே அன்னைக்கு எல்லாருமே லீவுல தான், எல்லாமே ஒரு லீவுல தான் இருப்பா. அதனால அவசியம் எத்தனை மணி நேரம் ஆனாலும் அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து ஸ்கந்த சஷ்டி கவசங்கள் தெரிஞ்சிருக்கும். அது தெரியும் அப்படின்னா அவசியம் அந்த ஸ்கந்த சஷ்டி பாராயணத்தையும் நீங்க பண்ணலாம். முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த உன்னதமான ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னா இந்த ஸ்கந்த சஷ்டி கவசம். இத பாராயணம் பண்றதுனால நமக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறது அப்படிங்கறத அந்த முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றா. அதுல சொல்றார், துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தொங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் ஸ்கந்த சஷ்டி கவச்சந்தனை அப்படிங்கிறார். முதல் ஸ்லோகமே என்ன சொல்றார் அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த ஸ்கந்த சஷ்டி கவச்சம் பாராயணத்தை வந்து ஒரு மனசோட பக்தியோட ஸ்ரத்தையோட ஏகாகிர சித்தத்தோட பண்றாலோ அவளுக்கு வந்து பகவான் வந்து மனசுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்துக்குமே நிவர்த்தி பண்றாரா அந்த க்ஷணமே. அது மட்டும் இல்லாம செல்வம் பலித்து கதி தொங்கும், அதாவது கனகதாரா மாதிரி பகவான் வந்து செல்வத்தை நிறைய கொடுக்கிறாரா. நம்மளே போரும் போரும் போரும்னு சொல்ற அளவுக்கு பகவான் வந்து நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாராம். பணம் காசு, அதாவது பதவி எல்லாத்தையுமே கொடுக்கிறாராம். நல்ல வேலை, என்னென்னலாம் மனசுல பிரார்த்தனை உண்டோ எல்லாத்தையுமே வந்து கொடுக்கிறாராம். அது மட்டும் இல்லாம நிஷ்டையும் கைகூடும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு முயற்சி இருந்துட்டே இருக்கும். ஏதாவது வேலையில ஒரு சில பேருக்கு முயற்சி, இதே மாதிரி பலவிதமான முயற்சி, அந்த விஷயம் மட்டும் நடக்காம இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பகவான், நம்ம எல்லாருமே பக்தி பண்றதுக்கு எதுனா பகவான்கிட்ட இது வேணும் அது வேணும், இது சரியாகணும் அது சரியான, இது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு விக்னங்கள் நம்ம வாழ்க்கையில அந்த தடைகள்லாம் இல்லாம, அந்த தடையையும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதையும் சரி பண்ணி அந்த ஒரு பிரார்த்தனையையும் நிறைவேற்றுறாராம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கந்த சஷ்டி கவச்சம் இதை வந்து பாராயணம் பண்றதுனால நமக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கந்த சஷ்டி கவசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வ பாப்ப நாசம் ஏற்படுறதா. அதாவது பாப்பங்கள் எல்லாமே நாசமாயிடுறது, துன்பங்கள் வந்து நிவாரணம் ஆகிறது, செல்வம் வெற்றி, மனசுல வந்து நல்ல ஒரு அமைதி, இதெல்லாமே கிடைக்கிறதா இந்த ஸ்கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்றதுனால. அவசியம் யார் யாருக்கெல்லாம் இந்த சஷ்டி கவசம் தெரியுமோ அவசியம் பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஏதோ இந்த டேப் ரெக்கார்டர்லயோ இல்லைன்னா இந்த யூடியூப்லயோ போட்டு நீங்க சிரவணம் பண்ணலாம். எல்லாரோட ஆத்து பக்கத்திலையும் கண்டிப்பாக ஒரு முருகன் கோவில் சமீபமாக, அதாவது பக்கத்துல இருக்கும். அவசியம் நாளைக்கு தினம் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணாம முருகன் கோவிலுக்கு போயிட்டு அந்த முருகனை தரிசனம் பண்ணணும். நம்ம மனசுல இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிடுவார். முருகனால முடியாதது எதுவுமே கிடையாது. அவரை நாடி வந்தவால அவர் கைவிட்டதும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காருண்ய மூர்த்தி. அதாவது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா முக்கடவுள் அப்படின்பா. அதாவது தமிழ்நாட்டுல தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி முருகன்ட்ட வந்து அவசியம் உங்களுடைய கஷ்டங்களை வந்து நீங்க சொல்லுங்க. நாளைக்கு தினம் விரதம் இருக்க முடிஞ்சவா அவசியம் விரதம் இருக்கலாம். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி சித்திர படத்திலேயோ அதாவது போட்டோலயோ இல்லைன்னா விக்கிரகத்துக்கோ நாளைக்கு பூஜை பண்ண வேண்டியது. அவசியம் முருகனையும் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி நான் உங்க எல்லார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் நம்மளுடைய இந்த சேனலையும் நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மேலும் மேலும் நம்ம வந்து இது மாதிரி தொடர்ச்சியான ஒரு வீடியோவை இந்த சேனல் மூலியமாக நான் உங்க எல்லாருக்கும் வழங்குறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.